அனைவருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு செல்லக்கூடாத ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும், பழனி முருகனின் நவபாசான சிலை பற்றியும் பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டிக்கோலத்தில் அருள்பாலித்து வருகிறார் பழனி முருகன். அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். முருகனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பதாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அறுபடை வீடுகளில் இந்த கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான மேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்படலாம். முருகனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்களும் இந்த முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மகத்துவமான பல அற்புதமான மாற்றம் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைக்கு புராண கதைகளும் உண்மையான தகவலும் நிறையவே இருக்குது. ஒவ்வொருடைய தேவைக்காக ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செய்து வருகிறோம். அந்த வகையில் பழனி முருகன் கோவில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபடுவது நல்லதா, ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லதா என பக்தர்களிடையே நிறைய கேள்விகள் எழும்பிக் கொண்டு தான் இருக்குது. மனிதனால் முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு இவ்வுலகில் உண்டு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை காப்பாற்றும் எண்ணத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறும் மனம் கொண்டவர்களுக்கு ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்வது நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஆண்டிக்கோலத்தில் பெரும்பாலும் முற்றும் திறந்த ஞானிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வழிபடுறாங்க. மேலும் குடும்ப நிலையே கடந்து வருபவர்களும் இந்த பழனி முருகனை வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டிக்கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தால் முற்றும் துறக்க வேண்டியிருக்கும் என்பதல்ல. ஞானக்காரனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறாங்க. தீராத வழக்குகள் தீரவும் தீராத நோய்கள் விலகும், தீர்ப்புகள் சாதகமாக வழக்குகளில் உள்ள பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டால் நல்ல பலன்களை பெறுவாங்க. மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், வாய் பேச முடியாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோலத்தில் முருகனை தரிசித்தார் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலை மாறும். மனம் சார்ந்த உற்று சமத்துவம் பெற்று அமைதியாக அடையும். இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதனால தான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டிக்கோலம் மிகுந்த விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அனைத்தையும் துறந்தவர்கள் மட்டுமே அல்ல, உண்மையான பக்தி ஆத்மாத்மாக ஆத்ம ஞானத்துடன் முருகனை மனதார வழிபடுவர்கள் எவராயினும் அதற்கு உரிய பலனை பெறுவாங்க என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காங்க. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காங்க.
பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. முருகன் முதல்ல கோபித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவரின் சிவனின் அம்சம் என்பதால இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. பழனிக்கு செல்பவர் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலைக்கோவிலா தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருக்காங்க. சிவபெருமானே தன் மகன்களான முருகருக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையும் அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர்களுக்கு தான் இந்த ஞான பழம் பரிசு என கூறியிருக்காங்க. சிவபெருமான் இதனை கேட்டு அது மட்டும் இல்லாமல் தன் தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று கொண்டிருக்காரு விநாயகர். உலகத்தை வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையிலேயே வந்து தங்கி விட்டிருக்காரு. சிவனும் பார்வதியும் இங்கே வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாபடியாக இங்கேயே இருந்து விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அகத்திய மாமுனிவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என்று 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. பின் தன்னுடைய சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளையுமே கம்பல் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்கான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடுமனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்று முருகன் இடுமனை அழிக்க இடுமன் இறந்தான். பின்னர் இடுமனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டார் முருகன். இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகள் கொண்டு இந்த 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. பின்னர் இந்த 9 விதமான நச்சு பொருட்களும் நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தலாம் என கண்டறிந்திருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு இந்த முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்கார். அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. போகர் தன்னுடைய சமாதியை பழனி கோவிலேயே அமைத்து கொண்டிருக்காரு. கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மூலவர் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். விழாக்களை பொறுத்த வகையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினம்தோறும் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.